49வது அதிகாரம். பலிக்கு பலி. வாசந்தவை, ஏன் இந்த பதற்றம்? எதற்காக இப்படி மூச்சு வாங்க ஓடி வருகிறாய்? அப்படி என்ன நேர்ந்து விட்டது? சோழ அரசி சிரித்தபடி கேட்டாள். ராசமாதேவி, ஒரு கெட்ட செய்தி என்றாள் வாசந்தவை. என்னது? நான் அதை எப்படி சொல்வேன் ராணி? ராஜகுலத்தில் பிறந்தவர்கள் வயதாகி முதுமையடைந்து இறந்துவிட்டால் கூட அதை மிகப்பெரிய இழிவாக நினைப்பார்கள். அவர்களுடைய உடலை கீழே கிடத்தி வாளால் பிளந்து போர்க்களத்தில் இறந்தவர்களைப் போல வீர ஸ்வர்க்கம் அடையுங்கள் என்று வாழ்த்தி வழி அனுப்புவார்கள். அப்பேற்பட்ட குலத்தில் பிறந்த உன் மகன் ஒரு பெண்ணின் மீது கொண்ட காமத்தினால் கொல்லப்பட்டான். சோழ வம்சத்திற்கு இது எப்பேற்பட்ட அவமானம்! வாசந்தவை சொன்ன செய்தி ராசமாதேவியின் உள்ளத்தை துளைத்தது. உதயகுமரன் செய்த தவறு என்ன என்பதெல்லாம் அவளுடைய தாய் உள்ளத்திற்கு புரியவில்லை. தன் மகன் இறந்து விட்டான், அதற்கு காரணம் ஒரு பெண் என்பது மட்டுமே அவள் மனதில் பதிந்தது. யார் அந்த பெண்? அவள் பெயர் மணிமேகலை, மாதவியின் மகள். துறவரத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டவள். அமுது சுரப்பி என்கின்ற பாத்திரத்தின் மூலம் மக்களுடைய பசியை தீர்க்கிறவள். அதெல்லாம் கிடக்கட்டும். என்னை பொறுத்தவரை அவள் என் மகனை கொன்ற கொலைகாரி என்றாள் ராசமாதேவி. நான் அவளை சும்மா விட மாட்டேன். பழிக்கு பழி வாங்குவேன். கவலைப்பட வேண்டாம் ராசமாதேவி. அரசர் ஏற்கனவே அவளை சிறையில் அடைத்து விட்டார். அவள் செய்த தவறுக்கு வெறும் சிறை தண்டனை எல்லாம் போதாது. இப்பொழுது நான் என் மகனை இழந்து தவிக்கிறேனே, அதுபோல் அவளும் வேதனையில் துடிக்க வேண்டும். சோழ அரசி தன்னுடைய துயரத்தை உள்ளே மறைத்து கொண்டாள். எப்படியாவது மணிமேகலையை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும். வேறு வழிகளில் அவளை பழி வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்துடன் தன் கணவனை நெருங்கினாள். அரசே, நடந்தது நடந்து விட்டது. இன்னும் அந்த பெண் மணிமேகலையை ஏன் சிறையில் அடைத்து வைக்கிறீர்கள்? என்ன இப்படி கேட்கிறாய் தேவி? அவள் செய்த குற்றத்திற்கு தண்டனை தர வேண்டாமா? துறவரத்தை ஏற்றுக்கொண்டவள் மணிமேகலை. அந்த விஷயம் தெரிந்திருந்தும் புத்தி கேட்டு அவள் பின்னே அலைந்தது நம் மகன் உதயகுமரனின் தவறுதில்லையா? உண்மைதான். இப்படி குற்றத்தை நம் பக்கம் வைத்துக்கொண்டு அந்த அரியா பெண்ணை தண்டிப்பது கொஞ்சம் கூட நியாயமில்லை மன்னா. அப்படியா சொல்கிறாய்? ஆமாம் அரசே. உதயகுமரனால் நம் குலத்திற்கு வந்த கெட்ட பெயர் போதும். தயவு செய்து அந்த மணிமேகலை விடுவித்து விடுங்கள். தேவி, ஒரு விருப்பம். அதுவானால் நீயே மணிமேகலை சிறையில் இருந்து விடுதலை செய் என்றான் சோழன். நன்றி அரசே என்று அவனை வணங்கி விடை பெற்று கொண்டாள் ராசமாதேவி. இப்போது அவளுடைய நெஞ்சமெல்லாம் வஞ்சகம் மட்டும் குடிக்கொண்டிருந்தது. மணிமேகலையை பழி வாங்க வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்துடன் சிறைக்கூடத்தை நோக்கி நடந்தாள். அத்தியாயம் 50. முதல் கோணல். மணிமேகலை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டாள். அதைவிட ஆச்சரியம், அரசியே நேரில் வந்து மணிமேகலை அழைத்து சென்றாள். அதை பார்த்தவர்கள் பிளந்த வாய் மூடாமல் நின்றிருந்தார்கள். பின்னே தன்னுடைய சொந்த மகனின் மரணத்திற்கு காரணமான ஒரு பெண்ணை அரசன் சிறையில் அடைக்கிறான். அரசி விடுவிக்கிறாள். அடுத்தது என்ன? அவளை கூட்டி போய் சாப்பாடு போட்டு உபசரிக்கப் போகிறார்களா? அதுதான் நடந்தது. அரசி மணிமேகலையிடம் கனிவோடு பேசினாள். பெண்ணே, நான் உன்னை கட்டாயப்படுத்த விரும்பவில்லை. நீ என்னுடன் இருக்க விரும்பினால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். இல்லாவிட்டால் நீ உன்னுடைய அமுது சுரப்பி பாத்திரத்தை ஏந்தி கொண்டு பழையபடி தர்மம் செய்ய செல்லலாம். நான் அதை தடுக்க மாட்டேன். மணிமேகலை எதுவும் பதில் பேசவில்லை. ராணியுடன் அவளுடைய அரண்மனைக்கு சென்றாள். அங்கே மணிமேகலைக்காக அறுசுவை உணவு காத்திருந்தது. அதை சாப்பிடும்படி அவளை வேண்டினாள் சோழ அரசி. அந்த விருந்தில் விஷம் கலக்கப்பட்டிருந்தது. மணிமேகலைக்கு தெரியாது. விஷம் என்றால் கொல்லும் விஷம் அல்ல, அதைவிட பல மடங்கு மோசமானது, கொடூரமானது. சாப்பிட்டவர்களை உடனே பித்து பிடிக்க வைக்கும் கொடிய மருந்து. மணிமேகலை இதை சாப்பிடுவாள். பைத்தியம் பிடித்து தெரு தெருவாக அலைவாள்.
எந்நேரமும் சிரித்து கொண்டு உடைகளை கிழித்து கொண்டு கண்டபடி திரிவாள். இதை பார்த்த ஊர் மக்கள் வெறுப்படைந்து அவளை கல்லாலேயே அடித்து கொன்று விடுவார்கள் என்று தனக்குள் சொல்லி கொண்டாள் அரசி. வெளியே புன்னகை முகத்தோடு அவளுக்கு உணவு பரிமாறினாள். எதுவும் தெரியாத மணிமேகலை கொஞ்சமாக சாப்பிட்டாள். எழுந்து கொண்டாள். ஆனால் ஆச்சரியம், மருந்து கலந்த உணவை சாப்பிட்டு பல மணி நேரமாகியும் அவளுக்கு பித்து பிடிக்கவில்லை. எப்போதும் போல சாதாரணமாக பேசிக்கொண்டுதான் இருந்தாள். ராணி அதிர்ந்து போனாள். மணிமேகலையை பழிவாங்க வேண்டும் என்கின்ற அவளுடைய திட்டம் முதல் கோளானாகிவிட்டது. அதனால் என்ன, அரசி இன்னொரு திட்டத்திற்கு தயாராகிவிட்டாள். அத்தியாயம் 51. இரண்டாவது முயற்சி. அவன் துஷ்டன் என்பது பார்வையிலேயே தெரிந்தது. எங்கோ ஊர் திசையை பார்த்து முறைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தான் அவன். முகத்தில் பல நாள் தாடி, உடலில் ஆங்காங்கே கத்தி குத்து காயங்கள், வடுக்கள். அவனுக்கு படிப்படைவு கிடையாது, எல்லாம் பட்ட அறிவுதான். எப்பேற்பட்ட வன்முறைக்கும் தயாராக இருக்கும் அடியாள். சோழ அரசியை பார்த்தவுடன் அவன் மரியாதையோடு எழுந்து கொண்டான். நாட்டையே ஆளும் மகாராணி தன்னை எதற்கு வரவழைத்திருக்கிறாள் என்று அவனுக்கு புரியவில்லை. பணிவோடு வணங்கி நின்றான். இதோ பாரப்பா, உனக்கு ஒரு முக்கியமான வேலை வைத்திருக்கிறேன் என்றாள் அரசி. விஷயம் பரம ரகசியம், யாருக்கும் தெரியக்கூடாது. உத்தரவு மகாராணி. அரசி தூரத்தில் அமைதியாக அமர்ந்திருந்த மணிமேகலையை சுட்டி காட்டினாள். அந்த பெண்ணை தெரிகிறதா? சொல்லுங்கள் மகாராணி. அவள் பெயர் மணிமேகலை. நாளைக்கு அவள் இங்கே தனியாக இருக்கும்போது நீ அவளை நெருங்க வேண்டும். அவளுடைய உடம்பில் நகங்களை, பற்களை பதிக்க வேண்டும். ராணியின் முகத்தில் அளவில்லாத வன்மம் குடிக்கொண்டிருந்தது. மகாராணி, அந்தபுரத்தில் ஆண்களை விடமாட்டார்களே? அதை பற்றி நீ கவலைப்படாதே. உன்னை உள்ளே அனுமதிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, சரியா? அவன் பெரியதாக தலையாட்டினான். இந்த பெண்ணை நெருங்க வேண்டும், வன்முறை செய்ய வேண்டும், அவ்வளவுதானே? இன்னும் இருக்கிறது. அவளை சிதைத்த பிறகு நீயே ஊருக்குள் சென்று மணிமேகலுக்கும் உனக்கும் இரகசிய தொடர்பு இருப்பதாக பகிரங்கமாக சொல்ல வேண்டும். மகாராணி, நான் சொல்லிவிடுவேன், யார் நம்புவார்கள்? அவள் உடலுமில் உள்ள உன்னுடைய நகைக்குறி, பல்குறி எல்லாம் இருக்கிறதே, நிச்சயமாக நம்புவார்கள். சரி, நம்புகிறார்கள். அதன் பிறகு என்னாகும்? வேறென்ன, ஒழுக்கம் கெட்ட பெண் என்று ஊர் அவளை தூற்றும், அடித்து விரட்டி விடுவார்கள், அவ்வளவுதான். அந்த துஷ்டன் மணிமேகலை ஆச்சரியத்தோடு பார்த்தான். அப்பாவியாக தோன்கின்ற அந்த பெண் மீது மகாராணிக்கு இப்படி என்ன கோபம்? பெரிய இடத்து விவகாரமெல்லாம் நமக்கு எதற்கு? வேலையை முடிக்கிறோம், காசு வருகிறது, அவ்வளவுதான். மற்றபடி யார் எக்கேடு கேட்டால் நமக்கென்ன? அவன் திருப்தியாக தலையாட்டினான். வேலையை கச்சிதமாக செய்து முடித்து விடுகிறேன் மகாராணி என்றான். அந்த பொற்காசுகள்? அரசி அவனுக்கு தங்கத்தை அள்ளி அள்ளி கொடுத்தாள். நாளையோடு மணிமேகலையின் கதை முடிந்தது என்று திருப்தியோடு உறங்க சென்றாள். அத்தியாயம் 52. அந்தபுரத்திற்குள் ஒரு ஆண். இருட்டு நேரம். அவன் பதுங்கி பதுங்கி அந்தபுரத்திற்குள் வந்தான். மணிமேகலை அதே இடத்தில் கண்மூடி உட்கார்ந்திருந்தாள். முகத்தில் அளவில்லாத அமைதி. மூடிய அவளது விழிக்குள் வருங்காலத்தில் நடக்கப் போகிறவை படமாக ஓடிக்கொண்டிருந்தன. அதில் அவளை நெருங்கும் துஷ்டனும் தெரிந்தான். யார் இவன்? புதியதாக இருக்கிறானே. அந்தபுரத்தில் ஆண்களுக்கு அனுமதி கிடையாதே. இவன் எப்படி உள்ளே நுழைந்தான்? இப்படி சம்பந்தமில்லாமல் ஒரு ஆண் அந்தபுரத்தில் வந்திருக்கிறான் என்றால் இதில் ஏதோ பெரிய சூழ்ச்சி இருக்கிறது என்று ஊகித்தாள் மணிமேகலை. அந்த சூழ்ச்சியின் பின்னணியில் இருப்பது மகாராணி தான் என்பதும் அவளுக்கு புரிந்துவிட்டது. என்ன செய்யலாம்? எனக்கு தான் வானிலிருந்து பறக்கும் மந்திரம் தெரியுமே. இங்கிருந்து பறந்து தப்பித்து விடலாமா? செய்யலாம். ஆனால் அதன் மூலம் ராணியின் மனநிலை மாறாது. அவள் தொடர்ந்து என் மேல் கோபத்தோடு தான் இருப்பாள். ஆக அரசியை திருத்த வேண்டுமென்றால் நான் இங்கேயே தொடர்ந்து இருக்க வேண்டும். ஆனால் இந்த கயவனிடம் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதற்கு என்ன வழி?
மணிமேகலை தீவிரமாக யோசித்து கொண்டிருக்க அவன் அவளை மிகவும் நெருங்கிவிட்டான். தூண் மறைவில் ஒளிந்து நின்றபடி அவள் மேல் பாய தயாரானான். அதே வினாடி மணிமேகலை ஒரு மந்திரத்தை உச்சரித்தாள். உடனடியாக அவள் ஒரு ஆண் உருவத்திற்கு மாறிவிட்டாள். இப்போது அவளை பிடிக்க வந்தவன் அதிர்ந்து போனான். யார் இந்த ஆள்? எப்படி அந்த புறத்திற்குள் நுழைந்தான்? அதைவிட பெரிய பிரச்சனை, இவ்வளவு நேரமாக இங்கே உட்கார்ந்திருந்த மணிமேகலை என்ன ஆனாள்? என் கண்ணில் படாமல் எப்ப தப்பிச் சென்றாள்? யோசிக்க யோசிக்க அவனுடைய சித்தம் கலங்கிவிட்டது. அப்போதுதான் அவனுக்கு சில உண்மைகள் புரிய ஆரம்பித்தன. ஒரு பெண்ணை சிதைத்து அவளுடைய நல்ல பெயரை கெடுப்பது எப்பேற்பட்ட பாவம்! ராணியுடைய சூழ்ச்சிக்கு நானும் உடந்தையாக இருந்திருக்கிறேனே, எனக்கு நரகம்தான் கிடைக்கும். நல்ல வேளை, கடைசி நேரத்தில் நிகழ்ந்த இந்த குழப்பத்தினால் நான் பிழைத்து கொண்டேன். இனிமேல் நான் இந்த ஊரிலேயே இருக்க மாட்டேன் என்று நினைத்த அவன் வந்த வழியாக திரும்பி ஓடிவிட்டான். ஆண் உருவத்தில் இருந்த மணிமேகலை அதை பார்த்து சிரித்து கொண்டாள். மீண்டும் தன் பழைய வடிவத்திற்கு மாறினாள். ராணியின் சூழ்ச்சிகள் அவ்வளவுதானா, அல்லது இன்னும் இருக்கின்றதா?